ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம். நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வருத்தமும் பட்டுருக்கலாம். என்ன விஷயம்னா, யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம். ஏன் அந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது. அதில் 1000 பிரச்சனைகள். கல்வியில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, கடனில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா, வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எழும். அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்திருந்தால், சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால், சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால், பார்வைப்பட்டால், இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. சும்மா எடுத்தோம் 12 கட்டத்தை பார்த்தோம் 5 நிமிஷத்தில் இது இப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது. ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும். நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு அந்த தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை. உனக்கு இந்த யோகம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு. அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம். இந்த கிரகம் பார்க்குது, இது நீச்சம், இது உச்சம், அப்படிலாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும். யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறதா சாஸ்திரம். அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம், யோகம்னா அதிர்ஷ்டம். எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்களா. அந்த யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான். அவனுக்கு யோகம்டா, அவன் ஜாலியாக இருக்கான், அவராஜ வாழ்க்கை வாழ்கிறான். 4 பேர் நடந்து போயிட்டு இருப்போம், ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா பணம் கிடைக்கும், செயின் கிடைக்கலாம், மோதிரம் கிடைக்கலாம். 4 பேருக்கு 3 பேர் கண்ணில் படாது. இப்போ அவனுக்கு அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா, அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம். இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க. அதில் 250 வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும், ஒருத்தனுக்கு மட்டும். அதில் முக்கியமாக பிரிச்செடுத்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 24 யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு. துருதுரா யோகம், அனபா யோகம் அப்படின்னு ஒன்று, சுனபா யோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம், ஹேமத்ரிவ யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதிதி யோகம், சகட யோகம், வேசி யோகம், வாசி யோகம், சுய உபசாரி யோகம், பத்ர யோகம், ரிச்சக யோகம், சகயோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யாராவது நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது, இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம். அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் 250 பிரித்து எடுத்ததில் இந்த 24 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இந்த 24 யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது, யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு 24 யோகம் பேரையும் சொன்னேன். ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது, அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும், எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயே நம்ம போய் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். சுனபா யோகம்னு பேர்.
சுனபா அப்படின்னா மிகச்சிறப்பு. இது எதனுடைய நன்மையை கொடுக்கும்னால் உழைப்பு, உத்தியோகம், வேலை வாய்ப்பு. இந்த யோகம் இருந்ததுனால் நல்ல ஒரு ஸ்திரமான உத்தியோகம், நம்ம விரும்பக்கூடிய வேலை, பணியில் பெயர் வாங்கிறது, வேலை செய்கிற இடத்துல பெரிய ஸ்தானத்துக்கு போகிறது, ஒரு உயர் பதவிகள் கிடைக்கிறது, பதவி உயர்வுகள் கிடைக்கிறது. உயர் பதவி கிடைக்கும் போதே, அதாவது சேரும்போதே உயர் பதவியில் சேரலாம், சில பேர் சேர்ந்து அந்த உயர் பதவிக்கு போகலாம். இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுக்கறது இந்த சுனபா யோகம். நல்ல பெயர் புகழ் வாங்கி ரிட்டையர்ட் ஆகும்போது, ஐயோ இந்த மனுஷன் போகிறானே, இவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துல நம்ம பணி நிறைவாக அனைவரும் பாராட்டக்கூடிய விதத்தில் அமையக்கூடியது தான் இந்த சுனபா யோகம். இந்த யோகம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை வச்சு தான் ஏற்படும். நம்ம ஜாதகத்தில் சந்திர பகவான் இந்த 12 ராசிகளில் 12 கட்டத்தில் சந்திர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2வது ஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனோ ராகுவோ கேதுவோ இல்லாமல் இருந்தால் 2ஆம் இடம் நல்லா குறிச்சுக்கணும். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 2வது ராசி, லக்னத்திற்கு 2ஆம் இடம் கிடையாது, சந்திரனுக்கு 2ஆம் இடம். அந்த இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, ராகு கேது இல்லாமல் இருந்தால் இந்த சுனபா யோகம் ஏற்படுது. இது மிகச்சிறப்பு. இதுதான் நமக்கு தொழிலை கொடுக்கறது. அது இல்லாமல் மற்ற கிரகங்கள் இருந்தால் நல்ல உழைத்து சம்பாதித்தல், உழைத்து முன்னேறது, யார் காசையும் எடுக்கிறது இல்லை, அபகரிக்கிறது இல்லை, 2வது வழியில் போகிறதில்ல, முறையாக உழைத்து சம்பாதித்து பொருளை சேர்த்துறது. எனக்கெல்லாம் பூர்வீகத்தில் ஒன்றும் இல்லைங்க, நானே கையோனி கரணம் போட்டு சம்பாதிச்சு இங்கே இடம் வாங்கியிருக்கேன், இங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன், இதில் இது வாங்கியிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த உழைப்பு அங்கே தெரியும். ஏன்னா ஒரு பொருளை உருவாக்குவது அப்படிங்கிறது கடினம். எப்போவுமே அழிக்கிறது ஈஸி, 5 நிமிஷத்தில் ஒரு பொருளை அழிச்சிடலாம். அந்த பொருளை உருவாக்குறது அப்படிங்கிறது மிக மிக கடினம். அப்போது இந்த சுனபா யோகம் அப்படின்னு இருந்தால் நல்ல உழைப்பாளி, வேலையில் நல்ல பெயர் வாங்கலாம். உங்களுடைய அதிகாரிகள், உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் உங்களுடைய வேலையை மெச்சுவார்கள், பாராட்டுவார்கள். அந்த அளவு உழைப்பாளி. உழைத்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அந்த சம்பாதிப்பதை சேமித்து அதை ஒரு உருப்படியாக்குறது, அதை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி காப்பாற்றி அதை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது, வீடு கட்டுறது, நகை வாங்கிறது, இடம் வாங்கிறது, அசையாத சொத்துக்கள் வாங்கிறது, இதெல்லாம் இந்த சுனபா யோகம் கொடுக்கும். நல்ல புத்திமான், சுனபா யோகம் இருந்தால் நல்ல புத்திமானாக உண்டா, நல்ல அறிவு. புத்திமான்னா புத்தி உண்டா, நல்ல புத்தி. நம்ம அறிவை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் ஸ்ப்ரெட் பண்ணால் அது எப்படிலாம் திருப்பி பலன் கொடுக்கும், அறிவை என்னென்ன வகையில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுனபா யோகம் அப்படிங்கிறது கொடுது. 3வது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு சமமான சன்மானம், ராஜாவுக்கு சமமான ஒரு வாழ்க்கைங்கிறத கொடுக்குறார். சுனபா யோகம் அப்படின்னு ஒன்று இருந்தால் ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அரசு உத்தியோகம், பெரிய பெரிய பதவிகள், நல்ல அறிவு, அவனுக்கு நல்ல பிரெயின், அதனால் அவன் போயிட்டான், நல்ல மூளை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு புத்தி. அதே சமயம் ஈக்குவல் டு கிங், ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை. மகாராஜாவும் அவனு ஒன்று, அதே அவன் அங்கே வாழ்ந்துட்டுருப்பான், பதவி இருக்கும், அதே வாழ்க்கையும் இங்கே அதை விட அதிகமாகவே வாழுவான். இந்த ராஜா மட்டும் போஸ்ட் மட்டும் இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு பதவியை தரக்கூடியது இந்த சுனபா யோகம். சுனபா யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது எப்போ வரும்? நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் சூரிய தசை இல்லாத காலத்திலும், ராகு தசை நடக்காத காலத்திலும், கேது திசை நடக்காத காலத்திலும் இந்த சுனபா யோகத்தை அனுபவிக்கலாம். சுனபா யோகம் ஏற்படும் பொழுது நம்ம ஜாதகத்தில் ராகு தசை இருக்கக்கூடாது, 18 வருஷம், கேது தசை 7 வருஷம் இருக்கக்கூடாது, சூரிய தசை 6 வருஷம் இருக்கக்கூடாது. இது இல்லாத காலகட்டத்தில் இந்த சுனபா யோகம் வேலை செய்யும். நல்ல உழைப்பு, நல்ல அறிவு, அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது, சம்பாதித்து சேமிக்கிறது, ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை வாழ்கிறது, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுனபா யோகம். அப்பேற்பட்ட இந்த சுனபா யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு தடவை நம்ம ஜாதகத்தை நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட காமிச்சு இந்த சுனபா யோகம் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்ல பலன்களையும் யோகங்களையும் அனுபவிக்க ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது
பல பேருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம். முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது. என்ன வசதி வாய்ப்புகள், கல்வி, உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால் பல பேர் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுது. இதை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்காரக தோஷம். செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற 1வது வீடு, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் 2ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் 4வது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். அப்புறம் 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். கடைசியாக சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அப்போது லக்னம் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா, செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி, ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாறுபடும். அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம், அந்த ரத்தம் பிளட்டு சூட் ஆகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியலில். செவ்வாய் தோஷம் இருந்தால் 2 தாரம், 2 கல்யாணம் பண்ணுறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணுறது, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது, நிறையா டைவர்ஸ் நடக்குதில்லை, அதுக்கெல்லாம் அது காரணம். அல்லது கல்யாண தாமதம், செவ்வாய் தோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வராது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ அந்த இரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும். அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான். செவ்வாய் தோஷம்னா அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. செவ்வாய் தோஷ விளக்கங்கள், இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது. முதல்ல சொன்னேன் 2, 4, 8, 12, 7 லக்னம் இதில் இருந்தால் இது செவ்வாய் தோஷம். ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய வீடு. இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது, சூரியனுடைய வீடு. அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம்னு சொன்னல 2, 4, 8, 12, 7 இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. பரிகார செவ்வாய் தோஷம் விதி விலக்கு அவனுக்கு. குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. குரு ஒரு இடத்துல இருக்கார், அவர் பார்க்க குரு எது பார்க்குறாரு, எப்போவே எங்கே பார்ப்பார்? 2, 5, 7, 9, 11 5 பார்வை, 5 வீட்டை பார்ப்பார். அவர் பார்வை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம், இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீர் பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் 32 வயசு 33 வயசு ஆகி திருமணம் ஆகாமல் இருக்குது. அப்போது இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம், இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை. லக்னத்தில் கடக லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதி விலக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வாய் தோஷம்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம். அதனால் இது செவ்வாய் தோஷம்னா பரிகார செவ்வாய் தோஷமா, தோஷ நிவர்த்தி ஜாதகமா, இது எக்ஸம்ஷனா, இது கிடையாதா, இது விலகிருச்சா, இப்படிலாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசணும். அதனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான். இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார். சேர்வார் சேர்க்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார். அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது, ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும். அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணிட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடுது.
அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம். எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான். இந்த மாதிரி இதை கூட இது சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து செவ்வாதோஷம் பரிகார செவ்வாதோஷமா, அடிபட்ட செவ்வாதோஷமா, இல்லை முழுமையான செவ்வாதோஷமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்.